வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். வடக்கு அரசியலின் நேர்மையான மற்றும் பொதுமக்களுக்கான பிரச்சனைகள் தொடர்பில் குரல் கொடுக்கின்ற ஒரு அரசியல்வாதியாக அர்ஜுனா எம்பி காணப்படுகிறார். இதற்கு முன் வடக்கில் கட்சி ரீதியாக அரசியல் மக்கள் மயப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அர்ஜுனா எம்பியின் அரசியல் பிரவேசத்துடன் பொதுமக்களுக்கு யார் சரியான அரசியல் செய்கிறார்கள் என்ற போட்டித்தன்மை உருவாகியுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பிரச்சினை தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் மக்களுக்கான அரசியலில் ஒவ்வொரு தடவையும் புதிய பரிமாணம் எடுக்கின்றார் அர்ச்சனா எம்பி. மன்னார் மாவட்டத்தில் தற்போது மிக பூதாகரம் எடுத்திருக்கும் பிரச்சினை காற்றாலை அமைப்பது தொடர்பானது. ஏற்கனவே அங்கு கனியவள அகழ்வு தொடர்பாக ஒரு பிரச்சினை காணப்படுவதுடன் அதற்கு எதிராக அவ்வப்போது போராட்டங்களும் நடைபெற்று வருவதுண்டு. தற்போதைய காற்றாலை பிரச்சினை சம்பந்தமாக மன்னார் மாவட்ட மக்கள், சமூக அமைப்புகள், மதகுருமார்கள் உள்ளிட்டவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வரும் அதே நேரம் காற்றாலை அமைப்பதற்குரிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் குறித்த விடயம் அர்ஜுனா எம்பியின் கவனத்திற்கு வந்திருப்பது விசேட அம்சமாகும். இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கும் அர்ஜுனா எம்பி மன்னார் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களால் காற்றாலை அமைப்பதற்காக எதிர்ப்பு தெரிவித்து அதன் தீவிர பாதிப்புகள் குறித்தும் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று எழுதப்பட்டுள்ளதாக கூறினார். அதன்படி மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறித்த காற்றாலை அமைப்பதற்கு எந்தவிதமான அனுமதியும் வழங்கப்படவில்லை. அதே சமயம் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரும் இது குறித்து கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கும் நிலையிலும் இவை எதுவும் கவனத்தில் கொள்ளப்படாது காற்றாலை அமைக்கும் முயற்சிகள் நடைபெறுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதை ஒரு பொது பிரச்சனையாக கையில் எடுத்திருக்கும் அர்ஜுனா எம்பி அந்த கடிதத்தில் இடம்பெற்றுள்ள விடயங்களையும் பகிர்ந்து கொண்டார். அனுமதி மறுக்கப்படுவதற்கான காரணங்களாக மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக சுற்றாடல் பாதிப்புகள் ஏற்படுதல், கடல் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுதல், வெள்ளப்பெருக்கு ஏற்படுதல் போன்ற காரணங்கள் சுட்டிக்காட்டப்படுவதாக கூறுகின்றார் அர்ஜுனா எம்பி. தொடர்ந்து இவ்வாறு ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டிருக்கும் குறித்த கடிதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ரிஷாட் பதியுதீன், காதர் மஸ்தான், செல்வம் அடைக்கலநாதன், சாணக்கியன், கோடீஸ்வரன், சத்தியலிங்கம், சண்முகம், குகதாசன், துரைராசர் ரவிகரன் உள்ளிட்டவர்களுடன் தானும் இந்த கடிதத்தில் கையொப்பமிட்டுள்ளதாக அர்ஜுனா எம்பி குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவித்த அர்ஜுனா எம்பி ஒவ்வொரு பொதுமக்களும் பிரச்சனை என்ற அடிப்படையில் முஸ்லிம், தமிழ், சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று வேறுபாடுகளின்றி அதே போல் கட்சி பேதங்கள், கொள்கை வேறுபாடுகள் போன்றவற்றை மறந்து செல்வம் அடைக்கலநாதனால் கொண்டுவரப்பட்ட கடிதத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறுகின்றார். இந்த நிலையில் மன்னார் காற்றாலை சம்பந்தமான பிரச்சனை தொடர்பாக மன்னாருக்கு நேரில் விஜயம் செய்து குறித்த மக்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளும்படி சமூக மட்ட அமைப்புகள் மற்றும் மதகுருமார்களிடமிருந்து தொடர் அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளதாகவும் அர்ஜுனா எம்பி சுட்டிக்காட்டினார். எனவே குறித்த போராட்டத்திற்கு தான் மன்னார் வந்துதான் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றில்லை. ஆனால் இந்த விடயம் தொடர்பாக இனமத பேதமின்றி தன்னுடைய ஆதரவு 100% இருக்கும் என்றும் அவர் உத்தரவாதமாக தெரிவித்தார். இந்த போராட்டத்தில் உங்களில் ஒருவனாக நிச்சயம் கலந்து கொள்வேன் என்று கூறும் அர்ஜுனா எம்பி இது தொடர்பில் தீர்மானிக்கப்பட வேண்டிய இடங்களில் தன்னுடைய கருத்தை ஓங்கி ஒலிக்க செய்வேன் என்றும் ஆணித்தனமாக கூறினார். தான் ஒரு அரசியல்வாதியாக மட்டும் சிந்தித்தால் இந்த பிரச்சனை தொடர்பாக செல்வம் அடைக்கலநாதனால் கொண்டுவரப்பட்ட கடிதத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்க கூடாது. ஆனால் தன்னுடைய நிலைப்பாட்டின்படி எந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் பொதுமக்களுக்கான பிரச்சனை என்று வரும்போது அது தன்னுடைய கடமை என்று தான் கருதுவதாக கூறினார். அதே நேரம் குறித்த பொது பிரச்சனையை கையில் எடுத்திருக்கும் செல்வம் அடைக்கலநாதனுக்கும் அதில் கையொப்பமிட்ட சக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்த அர்ஜுனா எம்பி தான் ஒரு இழிவான அரசியல் செய்பவர் அல்ல என்பது நிரூபித்திருக்கின்றார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கலந்து கொண்டு ஒரு நீண்ட உரையாற்றினார். குறிப்பாக அமெரிக்காவின் இறக்குமதி வரி விதிப்பு, வாகன இறக்குமதி, நாட்டில் இடம்பெறும் முக்கிய புள்ளிகளின் கைதுகள் தொடர்பான விமர்சனம் உள்ளிட்ட பல விடயங்கள் இந்த நீண்ட உரையில் உள்ளடங்கியிருந்தது. இந்த நிலையில் குறித்த உரையை செவிமடுத்த அர்ஜுனா எம்பி தானும் ஜனாதிபதியின் கதையை கேட்டு தேசிய மக்கள் சக்திக்கு இவ்வளவு பலமா என்று திகைத்து போனதாக கூறினார். இடையில் ஜனாதிபதி எதிர்க்கட்சியில் யாராவது துணிந்தவர்கள் இருந்தால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வீழ்த்த ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் என்றார். இதை கேட்ட அர்ஜுனா எம்பி தங்களிடம் தானே ஜனாதிபதி கேள்வி கேட்க சொல்கிறார் என்று முடிவு செய்து எழுந்து நின்ற போது சபையை என் பக்கம் பார்த்தது. ஆனால் ஜனாதிபதி என் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை என்றார். இவ்வாறு எழுந்து நின்ற அர்ஜுனா எம்பியின் மனதில் ஓடிய அல்லது ஜனாதிபதியிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை ஒருவேளை ஜனாதிபதி கேட்டிருந்தால் என்ன பதில் சொல்லி இருப்பார் என்பதை ஊகிக்க முடியவில்லை. அர்ஜுனா எம்பியின் மனதில் எழுந்து அவர் கேட்க விரும்பிய கேள்விகள் அவை: பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி அந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளவர்களை விடுவிப்பீர்களா? மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடம் பேசிய போது எடுக்கப்பட்ட காணொலிகளை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட போது சபாநாயகரால் நிராகரிக்கப்பட்டது. அதை வெளியிட முடியுமா? தெல்லைப்பள்ளி வைத்தியசாலையில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக சாட்சியங்கள் இருந்தும் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி கைது செய்யப்படாமல் இருப்பது ஏன்? மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் தலைவராக தேசிய பட்டியல் அமைச்சர் ஒருவரை நியமித்ததற்கு பதிலாக வேறு யாரும் கிடைக்கவில்லையா?
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் அனுப்பிய ராக்கெட் இலங்கைக்கு வருமானம் தருகின்ற போதும் கடந்த தேர்தல் காலங்களில் அதில் மோசடி இருப்பதாக உங்களுடைய சொந்த கட்சியின் அரசியல்வாதிகள் பலர் சொல்லியிருந்தது ஏன்? தையிட்டு விவகாரம் தொடர்பாக இன்று வரை தமிழ் மக்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. எனினும் தமிழ் சிங்கள மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக அதனை சுமூகமாக முடித்து வையுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டும் இன்று வரை அதை நடைமுறைப்படுத்தாததற்கு என்ன காரணம்? விக்ரமாராய்ச்சி பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டு இன்று வரை அந்த பல்கலைக்கழகத்திற்கு ஒழுங்கான ஒரு மாணவர் விடுதி இல்லை. அதே நேரம் ஆயுர்வேத பல்கலைக்கழகத்தில் இருந்து தமது தொழில்நுட்பம் முகாமைத்துவம் படித்து எவ்வாறு பட்டதாரி என்ற பெயரில் வெளியேற முடியும்? வடக்கில் மக்களுடைய காணிகள் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவை எப்போது விடுவிக்கப்படும்? செம்மணி மனித புதைகுழியில் பிறந்த சில நாட்களான உடலங்கள் வெளிவந்த நிலையில் அண்மையில் குறித்த விடயத்தின் குற்றவாளியாக தண்டனை அனுபவித்து வரும் சோமவன்ச ராஜபக்சவின் மனைவி எழுதிய கடிதத்தை நீங்கள் வாசிப்பீர்களா? இவ்வாறு பலதரப்பட்ட கேள்விகளை மனதில் நினைத்துக் கொண்டு எழுந்து நின்ற போது சபை திரும்பி பார்த்தும் ஜனாதிபதி தன்னை காணாதது போலவே மத்திய பக்கம் பார்த்து கொண்டிருந்தார் என்று தெரிவித்தார் அர்ஜுனா எம்பி. இது ஒரு மிகவும் ஆச்சரியமான விஷயம். நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி சவால் விடுகிறார். எதிர்கட்சியில் உள்ள யாராவது எதையாவது கூற தயாரா என்று கேட்கிறார். ஆனால் கூறுவதற்கு எழுந்த அர்ஜுனா எம்பி சத்தமாக பேசியும் முழு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அர்ஜுனா இருந்த பக்கமாக பார்த்தும் ஜனாதிபதி மட்டும் அந்த திசையில் திரும்பவில்லை. ஒரு தமிழ் எம்பியின் கேள்விகளை எதிர்கொள்ள அச்சப்படுகிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. தமிழ் மக்கள் நீண்ட காலமாக நாடாளுமன்றத்துக்கு தமது பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கின்றார்கள். அவர்களும் வந்த சுவடு தெரியாமல் ஓசைப்படாமல் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அர்ஜுனா எம்பி நாடாளுமன்றம் போன பின் தான் தமிழர்களின் கேள்விகளையே எதிர்கொள்ள முடியாத காலம் வந்துள்ளது போலிருக்கிறது. இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வாகன இறக்குமதிகளுக்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட மாட்டாது என்று உறுதியளித்தார். தற்போதைய சூழ்நிலையில் வாகன இறக்குமதிக்கு மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்ற தவறான தகவல்கள் சமூகத்தில் பரப்பப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதனூடாக மக்களிடையே குழப்பம் ஏற்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கண்டனம் செய்தார். வாகன இறக்குமதிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்ற அச்சத்தால் சிலர் இந்த ஆண்டுக்குள் வாகனங்களை இறக்குமதி செய்ய முயற்சிக்கின்றார்கள். இந்த நாட்டின் டொலர் கையிருப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் இது நாட்டின் டொலர் கையிருப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்க்கட்சிகள் எதிர்பார்க்கின்றன என்று குறிப்பிட்டார். இந்த நிலையில் வாகன இறக்குமதிக்கு எந்தவித தடைகளும் இல்லை என்பதையும் பொய்யான தகவல்களை நம்பி பொதுமக்கள் அவசரமாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உரையில் நாட்டின் பொருளாதார நிலைமையின் மேம்பாடு குறித்து பல்வேறு அம்சங்களை விளக்கியுள்ளார். அவரின் கூற்றுப்படி அந்நிய முதலீடுகள் அதிகரித்துள்ளன, ஏற்றுமதி வளர்ச்சி பெற்றுள்ளது, தொழில்கள் பெருகியுள்ளது, அரசு நிறுவனங்களில் லாபம் தரக்கூடிய அமைப்புகளாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனாலேயே நாட்டின் நிதி நிலைப்பு பாதிப்பு ஏற்படாது என்றும் இலங்கை நிலையான பொருளாதாரத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். சில அரசியல் சக்திகள் நாட்டில் குழப்ப நிலையை உருவாக்கி அதன் மூலம் அதிகாரத்தை கைப்பற்ற முனைவது போல் தோன்றுகிறது என்றும் ஜனாதிபதி எச்சரிக்கை செய்திருந்தார். நாடு சரிந்துவிடும், கொழும்பில் குண்டுகள் வெடிக்கும், சர்வதேச போர் ஏற்படுவதை நாம் பயன்பெறலாம் என்று நடக்க முடியாத எதிர்பார்ப்புகளுடன் சிலர் செயல்படுகின்றனர். இவை ஜனநாயகத்திற்கு எதிரான சூழ்ச்சிகள் என்று அவர் கூறினார். அத்துடன் இவ்வாறான நிலைமைகளை உருவாக்க முற்படுவோரை புலனாய்வு அமைப்புகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றன என்றும் அதனால் ஜனநாயகத்திற்கு அத்தகைய விசாரணைகள் தடையாக இருக்காது என்றும் அவர் உறுதியாக தெரிவித்திருந்தார். அமெரிக்காவால் இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருந்த வரி 44%இலிருந்து 20% குறைக்கப்பட்டிருப்பதை ஜனாதிபதி முக்கியமாக தெரிவித்திருந்தார். இது ஒரு வெற்றி எனவும் அந்த வரியை மேலும் குறைப்பதற்கான கலந்துரையாடல்கள் தொடர்கின்றது என்றும் அவர் கூறினார். இது ஒரு அறையில் திட்டமிடப்பட்ட திட்டம் அல்ல. பங்குதாரர்கள் அனைவரையும் நேரடியாக கலந்துரையாடல்களில் ஈடுபடுத்தியதன் விளைவாகவே இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது நாட்டின் பொருளாதாரத்திற்கு நன்மை பயக்கும் ஒரு முக்கியமான வெற்றி என்று அவர் மதிப்பீடு செய்கிறார். மக்களை தவறான தகவல்களால் பயமுறுத்தும் அரசியல் முயற்சிகளை தோற்கடிக்க அரசு உறுதியாக உள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் தன்னிச்சையாக வீழ்ச்சியடையாது எனவும் அனைத்து தரப்பினர்களுடனும் இணைந்து நாட்டு நலனுக்காக செயல்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உரையில் வலியுறுத்தி இருந்தார்.